நிஞ்சா வீரன் ஆகணுன்றதுக்காக சின்ன வயசுல இருந்தே ரொம்ப கடுமையான பயிற்சி எல்லாம் பண்ணிட்டு இருக்க இந்த பையன் நடக்கும்போது கூட சத்தம் இல்லாம நடக்கணும். சத்தம் கேட்டுடுச்சுன்னா அவனோட மாஸ்டர் அவனோட பாதங்களை வெளுத்து எடுத்துருவாரு. நைட்டெல்லாம் இவன் வலியால தூங்க முடியாம கஷ்டப்படுவான். இந்த மாதிரி வளர வளர நிறைய வலிகளை தாங்கிக்கிட்டு அவன் நிஞ்சா ஆகணுன்றதுக்காக பயிற்சியை விடாம பண்ணிட்டே இருக்கான். 18 வயசானோன்னா அவனோட மாஸ்டர் அவனோட சீனியர்ஸோட சண்டை போட்டு ஜெயிக்க சொல்றாரு. ஆனா சீனியர்ஸோட சண்டை போடுற இவனும் அவங்களை ஜெயிக்க முடியாம பயங்கரமா அடி வாங்கிட்டு வலியில துடிச்சிட்டு இருக்கான். இருந்தாலும் வலியை சாக்கு சொல்லி பயிற்சி பண்ணாம விட்டுட்டோம்னா நம்ம நினைச்சதை அடைய முடியாதுன்றதுக்காக விடாம பயிற்சி பண்ணிட்டே இருக்கான். அடுத்த நாள் இவனோட மாஸ்டர் இவன் எப்ப பார்த்தாலும் சீனியருங்களோட சண்டை போட்டு தோத்துட்டே இருக்கான்ட்டு ஒரு சீனியரோட கண்களை கட்டி அவனையாச்சும் சண்டை போட்டு தோக்கணுன்றாரு. ஆனா அந்த கண்களை மூடிட்டு சண்டை போடுற வீரனை இவனை அசால்ட்டா தோக்கடிச்சிடறான். அவனை மத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாவமா பார்த்துட்டு இருக்க சமயத்துல மாஸ்டர் ஒரு பொண்ணு கூப்பிட்டு அவன் கூட சண்டை போட சொல்றாரு. அந்த பொண்ணுமே அவனை அச்சு தோக்கச்சிடுறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இருக்க அந்த மாஸ்டர் அந்த பொண்ணு கையில ஒரு கத்தி கொடுத்து அவன் முகத்துல ஒரு மார்க்க போடு, அப்பயாவது அவன் இன்னும் பயிற்சியை கடுமையா பண்றானா பாக்கலாம்னு சொல்ற சமயத்துல இந்த பொண்ணு கத்திய கீழே போட்டுறாங்க. மாஸ்டர் என் பேச்சே எதுக்குறியான்ட்டு அந்த பொண்ணு அச்சிடுறாரு. அதை பார்த்தோன்னா அந்த பையன் செம்ம காண்டாகிறான். ஏன்னா அவங்க தான் இவன் சின்ன வயசுல காயங்களோட இருக்கும்போது அவனுக்கு மருந்து போட்டு உதவி செஞ்சவங்க.